அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவன் வரையும் ஓவியம் 148ஆம் நாள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்து 148வது நாள். இன்றைக்கி சூரியன் நேற்று போலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆனால் வெயில் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெக்க அந்தளவுக்கு இல்லை. நெருப்பு பந்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூரியன் அப்படியே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே இந்த வேப்ப மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் இந்த வேப்ப மரத்தில் இலைகளே இல்லை. இப்போ 149 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மரம் இலையை உதிர்த்து திருப்பி புதிய இலை வளர்ந்து பூ பூத்து இப்போ வேப்பங்காயாகி வேப்ப பழம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 148 நாளில் ஒரு மறுசுழற்சியவே செஞ்சிருச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த மரத்தோட சர்க்கிளை அதே மாதிரிக்கு இந்த சூரியனோட சர்க்கிளையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவில். இது எதுக்காண்டின்றதை நம்மளுக்கு தெரியும். முதல் நம்ம வீடியோ போடையில் இந்த சூரியன் இந்த மரத்துக்கிட்ட தான் வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மரத்துக்கு ரைட் சைடில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. போக போக லெஃப்ட் சைடுக்கு போய் இப்போ அந்த பில்டிங்கை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் காலங்கள் காலச்சூழ்நிலை மாற அதை நகர்ந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி மேகங்கள் இன்றைக்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கலக்கலக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது மேகம். அந்தளவுக்கு மேகங்கள் எஃபெக்டாக இல்லை. அதே மாதிரி நம்ம தென்னை மரம் நல்லா நீல கலரில், எப்பயுமே நீல கலராக தான் இருக்குது. சூரியனுக்கு எதிர் சைடாக இருக்கனால அது எப்பயுமே நீல கலராக இருக்குது. அதே இது நம்ம சூரியன் பக்கம் போக 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 வர்ணம் மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்.